ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வேஜ் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பாட்டு கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பென்சில் பாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 2 போட்டிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு வந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்ட்போர்டு இல்லைன்னா தின்னான ஷீட் வச்சு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20x10 நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 20x10 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கேன். 1 and 2 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த சைடில் வச்சு நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20x3 வந்து எடுத்துருக்கேன். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, உங்களுக்கு எந்த ஹைட் வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு மீடியமான சைஸாக இருக்கும். 4, 5 அது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 and 2 வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. தென் இந்த சைடில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 19 சொல்லிட்டேன், சாரி, 9x3 வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 1 and 2 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் பேப்பர் வந்து எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எல்லா ஓரங்களையும் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்ட் 1 பார்ட் 2, போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இந்த மாதிரி மடக்கி விட்டு எல்லா சைடும் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அசம்பிள் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். கம் அப்படி இல்லைனா ஹாட் கன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபெவிபாண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது காய விடுங்க, நல்லா ட்ரை ஆனதாக நல்லா நம்மளுக்கு சூப்பரான கிராஃப்ட் கிடைக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக ட்ரை ஆகணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி எல்லா சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து 2 பேப்பரை நான் வந்து பேஸ்ட் பண்ணி மடக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ அதை வந்து பின்னாடி பக்கம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பக்கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும், பொறுமையாக பாருங்கள். இப்போ மேலேயும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளேயும் நம்ம இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ முன்ன பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பேப்பரை ஒட்டிட்டு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். சரிங்களா? அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்து சுருளாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு 2 பீஸ் இல்லை 3 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ஒரு கேம் மாதிரியும் வந்து இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேஸ் பசில் கேம் தெரியும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இங்கே செய்ய போகிறோம். இப்போ கார்னர் எல்லாமே 4 சைடும் ஒட்டி முடிச்சாச்சு. அதை விட இன்னும் சின்ன பேப்பராக எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு அதையும் வந்து இந்த ஓரங்களில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் இருந்தால் கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது, அதை மாதிரி கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இந்த கிராஃப்ட்டை. இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், இதையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா OHP ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள்கிட்ட மணி ஏதாவது எது இருக்கோ அதை வச்சு
அது போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இது மேலே ஓஎச்சி ஷீட் வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஓரங்களில் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலர் எடுத்து அதை கவர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலேயும் அதே மாதிரி கவர் பண்ணிடு. ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக் சைடில் வந்து இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லாக் மாதிரி பண்ணிக்கலாம், ஒட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பென்சில் போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், விளையாடலாம், நம்ம விளையாடி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.